நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருக்காரு. அந்த ஜமீன்தார் எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நிலத்தை வச்சு கடன் மாதிரி வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கடன்ல வட்டி கிட்டின்னு போட்டு அவங்க இடத்தெல்லாம் புடுங்குற வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு யஷ்வின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு காலேஜ் படிக்கிற வயசு வருது. காலேஜுக்கு போகும்போது அங்க நிக்கான்னு ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். ஸ்டார்டிங் ஒரு ஜமீன்தாரை தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஜமீன்தார் கிட்ட நிலத்தை வச்சு காசெல்லாம் வாங்குவாங்க. அதாவது அந்த நிலத்தை வச்சு நம்ம விவசாயம் பண்ணி எப்படியாவது நிலத்தை மீட்டு எடுத்துடலான்ற மாதிரி கடன் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த கடன் வாங்குறதுலயே நிறைய ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணுவாரு. அதாவது வட்டியை வட்டி கணக்கு தப்பா சொல்லுவாரு. நீங்க வட்டி இன்னும் அதிகமா தரணும், நீங்க கம்மியா தான் தந்திருக்கீங்க, இன்னும் நீங்க அசல தரலன்ற மாதிரி ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்படி நிறைய பேர்கிட்ட இடத்தெல்லாம் புடுங்கிட்டு இருக்காரு. சோ இவர் கொஞ்சம் தப்பானவர்ன்றது தெரியுது. இவரை பொறுத்த வரைக்கும் யஷ்வின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. மனைவி எல்லாம் தவறி இருப்பாங்க. யஷ்வின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு மேல அதிகமாவே பாசம் வச்சிருக்காரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் கீதெல்லாம் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்காரு. போனியா படிச்சியா வந்துகிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி மிரட்டி தான் யஷ்விய வச்சிருப்பாரு. யஷ்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்க ஊரு, அதாவது இந்த கிராமத்துல பெருசா காலேஜ் எல்லாம் இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப யஷ்வியும் இவங்க காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக வராங்க. அப்ப வாசல்ல வச்சே நிக்கான்ற ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த யஷ்வியை பாக்குறான். யஷ்வியை பார்த்தோன்னே இவனுக்கு பிடிச்சிருது. இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருக்கான்ற மாதிரி இந்த நிக்கானும் இந்த யஷ்வியை பார்த்துட்டு இருக்கான். இவன் கவனிச்சதை கூட யஷ்வி கவனிக்கல. யஷ்வி பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்ல தான் இருக்காங்க. இவனுக்கு தான் யஷ்வியை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. யஷ்வி கிட்ட இவனை அறிமுகப்படுத்திக்கிறான். என்னோட பேரு நிக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுமே என்னோட பேரு யஷ்வின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் பயங்கரமா வலியிறான்றது தெரியுது, யஷ்விக்கு தெரியுது. ஆனா யஷ்வியை பொறுத்த வரைக்கும் என்ன பயம்னா, அப்பாவை பொறுத்த வரைக்கும் மிரட்டி தான் வளர்க்கவே செஞ்சிருப்பாரு. இந்த மாதிரி அவன் கூடயாவது சுத்துறன்னு எனக்கு தெரிஞ்சது, என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. யஷ்வியை காலேஜ்ல விடுறதுக்கே ஆளுங்க தான் வருவாங்க. அந்த ஆளுங்களுக்கு தெரிஞ்சா கூட பிரச்சனை. ஏன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, அப்பா இந்த நிக்கானை என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. நிக்கான்ட்டு இல்ல, யாரு பேச ட்ரை பண்ணாலும் அவங்களை என்னன்னாலும் அப்பா பண்ணலான்ற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட எப்படியாவது பேசணும், இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ கிளாஸ் ஆரம்பிக்குது, அப்படியே காலேஜ் ஓட ஆரம்பிக்குது. காலேஜ் நாட்கள்லாம் ரொம்ப இனிமையா போகும் பாத்தீங்களா. இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. நிக்கானுக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் உருவாயிடுறாங்க. ஆனா நிக்கானை பொறுத்த வரைக்கும் இவங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படியாவது இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. நிக்கானு படிப்புலயும் ரொம்ப கெட்டிக்காரரா இருக்காரு. நிக்கானுமே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. அதே மாதிரி படிப்புலயும் ரொம்ப கெட்டிக்காரரா இருக்காரு. அது எப்ப தெரியுதுன்னா, சார் சில கேள்வியெல்லாம் கேட்கும் போது எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது நிக்கான் மட்டும் சட்டுன்னு பதில் சொல்லிட்டு இருக்கான். 2-3 கேள்விக்கு அடுத்தடுத்து பதில் சொன்னோன்னா சாருமே அவனுக்கு கிளாப் தட்டுங்கன்னு எல்லாரையும் கிளாப் தட்ட வைக்கிறாரு. இது மூலியமா யஷ்வியோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா நிக்கான் பக்கம் திரும்புது. நிக்கானு ஃபிளர்ட் பண்ணும் போதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. ஆனா பரவாயில்லையே, இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்களுக்குமே கொஞ்சம் பார்வை திரும்ப ஆரம்பிக்குது. காதெல்லாம் வரல, கொஞ்சம் பார்வை திரும்ப ஆரம்பிக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்மி தான். அதனால எனக்கு இதை சொல்லி தரியா அதை சொல்லி தரியான்னு கேட்கும்போது இவனுக்குமே சந்தோஷமா இருக்கு. இவனுமே நான் கண்டிப்பா சொல்லி தரேன்ற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்கான். இந்த நிக்கான இதே காலேஜ்ல இதே கிளாஸ்ல படிக்கிற ரியான்ற ஒரு பொண்ணுக்குமே பிடிக்குது. அந்த பொண்ணுமே அப்பப்ப பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதாவது இவன் யஷ்வி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரியா இந்த நிக்கான் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் யஷ்வியை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு எப்ப பாரு சொல்லி தந்துகிட்டே இருக்கான். இப்ப சொல்லி தரது மூலியமா லைப்ரரியில அடிக்கடி சந்திக்கிறாங்க, அடிக்கடி பேசுறாங்க, கேன்டீன்ல வச்சு சந்திக்கிறாங்க, பேசுறாங்கல்ல. இப்படி பேச பேச யஷ்விக்கு இவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா யஷ்விக்கு இன்னமும் பயம் என்னன்னா, அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த யஷ்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்கல்ல, அதுல ரியாவும் இருப்பாங்க. ஆனா ரியாக்கு யஷ்வியை பார்த்தாலே கடுப்பாகுது. அது என்னன்னா, நம்ம நிக்கான லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிக்கான மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவன் ஒரு வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவன், நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும், நம்ம நிக்கான எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும்ன்ற லெவலுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அவருக்கு யஷ்வியை தானே பிடிச்சிருக்கு. யஷ்வி கூட தானே எப்ப பாரு சுத்திட்டு இருக்காரு. இவளை எப்படியாவது நம்ம பிரிக்கணும், அவங்க கிட்ட பிரிச்சாதான் நமக்கு நிக்கான் கிடைப்பான்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. யஷ்வியை பொறுத்த வரைக்கும் அப்பாவை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அது என்னன்னா என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதாவது ரியாவும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இந்த இடத்துல ஜமீன்தார் மாதிரி இருக்காரு, அவருக்கு மட்டும் நான் பசங்க கிட்ட பேசுறது தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது
ரியாக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருது. அது என்னன்னா, எப்படியாவது இவங்க 2 பேரை பிரிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. இதை நம்ம விடக்கூடாது. எப்படியாவது அந்த ஜமீன்தாருக்கு இந்த விஷயம் போற மாதிரி நம்ம பண்ணிடணும். அது மூலியமா இவங்க 2 பேரை பிரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜமீன்தாருக்கு வேண்டியவங்க, அதாவது வேலையாட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டே இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. ஜமீன்தாரோட பொண்ணு இந்த மாதிரி நிக்கான்னு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா, நிக்கானுமே வந்து இவன் அதாவது இந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து அவர் காதுல போட்டுறாங்க. ஜமீன்தாரோட ஆளு காதுல போட்டுறாங்க. இப்ப ஜமீன்தாருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருது இல்ல, ஜமீன்தார் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. பொண்ணு வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு நாளா இது நடக்குதுன்னு கேக்குறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம, என்ன ஆச்சுப்பா எனக்கு புரியல அப்படின்னும் போது, நடிக்காத, நீ வந்து நிக்கான்னு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கியாமே, இதெல்லாம் சரி கிடையாது, அவ்வளவுதான், அவனை என்ன பண்ணுவனே தெரியாது, பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே செம்மையா பயப்படுறாங்க. இப்ப மறுநாள் காலேஜுக்கு வரும்போது நிக்கான்னு பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு பாத்தீங்களா, இதை ஆளுங்க பாத்துறாங்க. அப்பா ஜமீன்தார் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ஜமீன்தார் ஆளுங்க சேர்ந்த மாதிரி அந்த நிக்கானை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா காயம் எல்லாம் ஏற்படுது. அப்பா விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி யஷ்வி கேட்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த நிக்கான் பையனுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி சுத்தின உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றது நிக்கானுக்கு புரிய வந்துருது. இதுக்கெல்லாம் பின்னாடி ரியா இருக்கிறது தெரியல. ரியாக்கு சந்தோஷமா இருக்கு, எப்பா இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசுறது கம்மியாயிடும், நம்ம இது மூலியமா நிக்கான் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடலாம், நிக்கானா நம்ம நினைச்ச மாதிரி திருமணம் முடிச்சிடலான்ற மாதிரி அவங்க ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நிக்கானை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு அவங்கள பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு, யஷ்வியை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த யஷ்வி கிட்ட பேச முடியல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. வீட்லயே ஒரு ஃபீலிங்காவே இருக்காருல்ல. பேரண்ட்ஸுமே என்ன ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்கன்னு கேட்கும் போது, இவருமே இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோட அப்பா ஜமீன்தாரு, இந்த மாதிரி வந்து இப்படி என்ன மிரட்டிட்டாரு அப்படின்னும் போது, ஜமீன்தாரா இருந்தா என்ன, நம்மளும் அந்த அளவுக்கு வசதி இல்லை, அவங்கள விட நம்ம கீழானவங்களாயிட்டுமா, நம்மளுமே நல்லா வசதியான தானே இருக்கோம், நம்ம வேணா பேசி பார்க்கலான்னும் போது, இல்ல அவர் செட் ஆக மாட்டாரு, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ட் கீஸ்ட் எல்லாம் ரொம்ப பாக்குறவரு அப்படின்ற மாதிரி இந்த நிக்கான் பையன் சொல்றான். கேஸ்ட் ரீதியா இவங்க 2 பேருமே வேற வேற. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இப்படி சொல்லும் போது, சரி நீ கவலைப்படாத, நீ வந்து திரும்பி வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறது, அந்த பொண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அதனால திரும்பி வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணாத, ஏன்னா ஒன்ன அடிச்சாங்க, அதே மாதிரி அந்த பொண்ணியை எவ்வளவு டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் போது நான் அதனால தான் அவகிட்ட பேசுறதையே குறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இதே சமயம் இவங்க 2 பேர் திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா, நம்ம கேஸ்ட சேர்ந்த ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பொண்ணுக்காக மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யஷ்வியுமே இப்ப என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம், எனக்கு இப்பெல்லாம் கல்யாணம் வேணாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, நான் மேல் படிப்புலாம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்து கண்டிப்பா படிக்கணும்னும் போது, இப்ப உன்னை படிக்க வேணாம்னு யார் சொன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ படி அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. என்னதான் இப்ப அப்பா இப்படிலாம் சொன்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கணும்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்காது. அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நிக்கான் தான் பிடிச்சிருக்கு, அப்பா இப்படி வேகமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து காலேஜுக்கு அனுப்புறதே அப்பா ஸ்டாப் பண்ணிடுறாரு. நீ வந்து நான் சொல்றதை கேட்டாதான் காலேஜுக்கு அனுப்புவேன், இல்லைன்னா காலேஜுக்கே அனுப்ப மாட்டேன்ற மாதிரி அப்பாவும் லாக் பண்ணி வச்சிடுறாரு. இதனால வந்து நிக்கானால பார்க்க கூட முடியல, அதாவது பேசாம இருந்தாரு, பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக பேசாம இருந்தவரு இப்ப பார்க்க கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்படியாவது அந்த பகுதிக்கு அவங்க வீட்டுக்கிட்டே போய் பார்க்கணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா வீட்டுக்கிட்ட எப்படி போக முடியும், அந்த ஜமீன்தாரோட ஆளுங்க வந்து நம்மளை தடுத்துருவாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, பிச்சைக்காரன் வேஷம் போட்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு அந்த இடத்துல யாசகம் கேட்கிற மாதிரி போறாரு. அவங்களுக்குமே அடையாளம் தெரியல, அங்க இருக்க யஷ்விக்குமே அடையாளம் தெரியல, மத்த யாருக்குமே அடையாளம் தெரியல. இவர் அவங்க கிட்ட வந்து காசு போடும் போதுதான் இவர் வந்து வேஷம் போட்டு வந்திருக்காருன்றத புரிய வைக்கிறாரு. அவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, நமக்காக இப்படிலாம் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுமே கல்யாண ஏற்பாடுலாம் என்னோட அப்பா பண்றாரு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, கவலைப்படாத நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா ரியான்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இப்பதான் இவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிறா. ஏன்னா வந்து அவளை அவ்வளவு பிடிச்சிருக்கு, அதனாலதான் பிச்சைக்காரன் வேஷம் போட்டுலாம் போறாரு, நம்ம வந்து இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம், நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி ரியாக்கே கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் ரியாவால என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாம போயிருது. அதே சமயம் வந்து அப்பா வந்து வேகமா வந்து மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறாருல, இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல தற்கொலை பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க. அதாவது வந்து இவங்க கையை அறுத்துக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இதை பாக்குற அப்பா உடஞ்சு போயிடுறாரு. அதாவது ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் பொண்ணு தான் உலகம்ன்ற மாதிரி இவர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. இவர் வந்து மத்த விஷயத்துல தப்பானவர் தான், கேஸ்ட் பாப்பாரு, அதே மாதிரி வந்து இவருக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள சுத்தமா மதிக்க மாட்டாரு.
இருந்தாலுமே பொண்ணு விஷயத்துல ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுறாரு. ஐயோ பொண்ணு தற்கொலை முடிவு எடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி ஏமா இப்படி பண்ணன்ற மாதிரி பொண்ணை சமாதானப்படுத்திடுறாரு. இருந்தாலுமே கல்யாண ஏற்பாடு பண்றதுல ஸ்டாப்பே பண்ண மாட்டாரு. நான் வந்து இந்த நாள் ஒரு மாப்பிளைய வர வைக்கிறேன், நிச்சயமா உனக்கு மாப்பிளைய பிடிக்கும், நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஏத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல நான் அவனை தவிர வேற யாரையும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொண்ணுமே பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் சொல்ற மாப்பிளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. திரும்பி இவங்க வந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கணும், இந்த லைஃபே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ண நினைப்பன்றது எனக்கு தெரியும், அதை கூட உன்னை பண்ண விட மாட்டேன்ற மாதிரி அப்பாவுமே வந்து இவங்களை கண்காணிப்புலயே வச்சிருக்காரு. பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு லேடி வேலையாள் இருப்பாங்க, பாத்துக்கோன்ற மாதிரி இவங்களை வந்து கண்காணிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில வந்து அப்பா சொன்னார்ல இந்த நாள் வருவாங்க, நீ வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார்ல, அந்த நாள் இவங்களுமே செம்ம கோவத்துல இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட சத்தம் போட்டுறணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பாவுமே மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, நீ சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணும் போது எனக்கு விருப்பம் இல்லைன்னும் போது ரெடி ஆகுறியா இல்லையான்ற மாதிரி அப்பா கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகேன்ற மாதிரி வேற வழி இல்லாம இவங்களுமே ரெடி ஆகுறாங்க. வரவங்கள திட்டி எப்படியாவது அனுப்பி வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நிக்கானோட பேரண்ட்ஸ் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்களுமே வந்து செம்ம கோவத்துல தானே இருக்காங்க, வரவங்களை ஏதாவது பண்ணுன்ற மாதிரி கோவத்துல தானே இருக்காங்க. ஆனா நிக்கான ஃபேமிலியோட வரதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கும் போது, என்னம்மா இப்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி ஜமீன்தார் கேட்கிறாரு. அதாவது என் விருப்பப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், இதை நான் ஏத்துக்கவே வேணாம் தான் நினைச்சேன். ஆனா என்னைக்கு நீ உயிரையே விடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டியோ அப்ப இதுக்கப்புறம் இதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு தோணிருச்சு. அதனால நான் ஏற்கனவே இவங்க வீட்டுல போய் பேசிட்டேன், பேசி எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டேன், அப்படிதான் வர வச்சேன், உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது மாப்பிள்ள நான் பார்த்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரிலாம் சொன்னார்ல, உன்னை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க, ஓடி போய் அப்பாவை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களும் உட்காந்து பேசுறாங்க, சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது படிப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க. ஹாப்பியா இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.